சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படி யோசிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்பா உன் மேல வெறும் பாசம் மட்டும் நம்பிக்கை மட்டும் வைக்கலடி, உன் மேல உசுரைய வச்சிருந்தாரடி. பொறுக்கி உனக்கு நாங்க ஊரையே கூட்டி நம்ம ஊர் கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா நீ இவளுக்கு தாலி கட்டிட்டு வந்து நிப்பியா? அன்னைக்கு ஊர் ஆளுங்க முன்னாடி உன்னை கேட்டுதானே நாங்க இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணோம். நீ அப்பவே சொல்லியிருந்தா நம்ம ஊர் ஆளுங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஏன்டா அப்படி பண்ண? உங்க அப்பா மானத்தையே வாங்கிட்டியே, ஏன்டா அப்படி பண்ண? உன்னை பெத்த இந்த வயிற இப்படி எரிய வச்சுட்டியேடா. உனக்கு இப்ப சந்தோஷமா? உங்க அப்பாவை பாருடா, பாரு. இனிமே அவரு எப்படிடா இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடப்பாரு? டேய் டேய், பெத்தவங்களை கலங்க வச்சவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுடா. உங்க அப்பாவோட கௌரவத்தை விட உனக்கு இவதான் முக்கியமா போயிட்டாளாடா. கல்யாணம் பண்ற அன்னைக்கு 4 பேர் வாழ்த்துனாதாண்டா வாழற வாழ்க்கை நல்லா இருக்கும். சபிச்சா 10 பைசாக்கு பெற மாட்டீங்க. டேய் என்னடா அம்மா? என் கண்ணுக்கு மறைவா ஒருத்தி கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப என்னடா அம்மா? அம்மாமா, இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிட்ட நான் கருத்துவேன். இப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறீ. டேய், எங்க கண்ணுல படாம எங்கயாவது போய் தொலைங்க. ஏயா என்னையா இது? ஏயா உங்க காதல் மட்டும் ஒண்ணு சேர்ந்தா போதும்னு நினைச்சிட்டீங்களே? இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி அவசரப்பட்டீங்களே சாமி. ஏயா உங்க அப்பனங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்துருக்கலாம்ல. ஏ மீனா, அவங்க தான் சின்ன ஜிருசுங்க, ஏதோ லோ பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பியா? டீச்சர் தானா? இல்ல, நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. போய் சொல்ற. நாங்க வரத பாத்துட்டு அவசரமா அவனை தாலி கட்ட வச்சுட்டு இப்ப ஏதோ தெரியாத மாதிரி நடிக்கிற. இல்ல போய் சொல்லாத மீனா. ராம், அவ சொல்றத நம்பாத. நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நீதான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ இல்ல ராம், என்ன நம்பு. எனக்கு தெரியாத உன பத்தி. இப்பதான் நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்தோமே. ராம், நான் இவங்க கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணேன். அத நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ தடுத்த, அத நாங்க நம்பணும். ராம், நீ வேணும்னா இவங்க கிட்டே கேட்டு பாரு. அவங்க மட்டும் என்ன சொல்லிட போறாங்க? அவங்களை கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நீ அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. இனி அவங்க பேச்சை நம்ப முடியாது, ஓ பேச்சை நம்ப முடியாது. எல்லாரும் முன்னாடியும் திட்டம் போட்டு எங்க அப்பாவை தலைகுனிய வச்சிட்டல. ராம், என்ன நீ நம்ப ராம்? வாயை மூடு. உன் மேல இருந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, மரியாதையும் போயிடுச்சு. அப்பா, தேவி செத்துட்டா நினைச்சுக்கோங்கப்பா. என்னங்க, இவன் நமக்கு பிள்ளையே கிடையாதுங்க. இனிமே இவன் நமக்கு வேண்டாம். இவன் எங்கேயே தலை முழுகிடுவோம். நீங்க வாங்க போலாம். நீ ஒன்னும் மனசு உடைஞ்சாதே மாமா. அவன் அந்த லூசு போய் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா. விடுங்க மாமா, அவன் இல்லைன்னா என்ன மாமா, நான் இருக்கேன் மாமா உங்களுக்கு. எங்க வாங்க நம்ம போலாம். இனிமே இவன் மூஞ்சிலே முழிக்க வேணாம். வாங்க போயிடலாம்ப்பா. வாங்கப்பா, வாங்க போலாம். போயிடலாம்.